பார்க்கிற பார்வை ரொம்ப முக்கியம். நீங்க எடுத்த உடனே எதை பார்க்கிறீங்க? நீங்க நல்லதை பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும், நீங்க கெட்டது பார்த்தீங்கன்னா கெட்டது நடக்கும். அல்லது எழுத உடனே ஆண்டவரை இறை வார்த்தையை ஜெபத்தில் அமர்ந்து விட்டு இறை வார்த்தையை படித்து செல்லுங்கள். எனக்கு இறை வார்த்தை மிக குறைவாய் பைபிளை வாசிக்கிறது கிடையாது. எனவே அன்பர்களே, இறை வார்த்தையை பார். நல்ல நிலத்தில் விழுந்த அந்த விதையானது 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு விளைச்சல் இந்த வார்த்தையை தருகிறார். கேட்க செவியுள்ளோர் கேள். ஆண்டவருடைய வார்த்தையை வாசி, விடுதலை அடைவா. ஆண்டவர் வார்த்தையை எடு, நீ விடுதலை அடைவா. ஆண்டவர் வார்த்தையை இன்னும் நேசி, நீ ஆசீர்வாதம் பெறுவா. ஆண்டவர் வார்த்தையை இன்னும் நெருக்கமாய் வா, நீ உனக்கு விடுதலை, உனக்கு ஆசீர்வாதம் என்ற செய்தியை இறைவன் தருகிறார். எனவே பிரியமுள்ள இறை உறவுகளை பைபிள் வாசிப்போம். குறிப்பாய் குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பைபிள் வாசிக்கிறோம் சொல்லி கொடுங்க. குடும்ப தலைவர் அமரணும், குடும்ப தலைவி அமரணும், உட்கார்ந்து ஜெபிங்க.